அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினைப்போம் எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு நம்ம ஜெபிச்சுக்கலாம், முதல்ல வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிருவோம், பாத்திரத்தை விளக்குறத விளக்கிடுவோம், வீட்டை பெருக்குவோம், வீட்டை க்ளீன் பண்ணிடுவோம், ஃபுல்லாக சரியாக்கிடுவோம், வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம், அனுப்பிச்சிட்டு நல்லா ஃப்ரீயாக உட்காந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அநேக நேரங்களில். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஜெபத்தை தவிர மற்ற எல்லாமே நடக்கும், ஜெபம் மட்டும் நடக்காது. நைட்டு 10 மணி வரும், ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நாள் என்னை மன்னிச்சிருங்கப்பா, இன்றைக்கி நான் ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணிட்டு நான் படுக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, என் கணவரை பாதுகாத்து கொள்ளுங்க, என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, வேலையை அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க, ஆண்டவரே உங்களுடைய வருகை வந்தால் என்னை கண்டிப்பாக என் குடும்பத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க, நாளைக்கு கண்டிப்பாக நான் உமக்கு எந்திரிச்சு நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பைபிளை வாசிப்பேன், பைபிளை தியானிப்பேன், உதவி செய்யுங்கப்பா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் தயவு செய்து நான் தூங்குறேன், என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, இருள நைட் நேரத்தில் எனக்கு எந்த கெட்ட சொப்பனமே வரக்கூடாது அப்படி நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ஜெபிச்சுட்டு படுக்கிறது உண்டு. ஆனால் இதெல்லாம் காரணம் என்னென்னா பிசாசனுடைய கிரியை. அல்லேலூயா. பிசாசனுடைய கிரியை எப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா எதில் இருக்குதுன்னா ஜெபத்திலே அவன் அவன் போராடுகிறான். அதில் ஒரே ஒரு கிரியை மட்டும் நம்ம பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாத்ராகமம் 17வது அதிகாரத்தில் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 11வது வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கற்கினாலே முறியடித்தான். இதில் நாம் பார்க்கும் பொழுது மோசே, அதாவது மாம்ச பிரகாரமாக யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருந்தாலும் இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக மோசே அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதில் நல்லா நம்ம பார்ப்போம் அப்படின்னா, நீ மனுஷரை நீ தெரிந்து கொண்டு நீ யுத்தம் பண்ண போ அமலேக்கோட என்று சொல்லி மோசே சொல்லுகிறார். நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்று சொல்லி மோசே சொல்லுகிறதை பார்க்க முடியும். பிசாசுடைய கிரியை எதிலே செயல்படுகிறது என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அவன் எப்படி அவனுடைய கிரியை வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால் ஒரு யுத்தத்தின் வடிவிலே அவன் செயல்படுத்துகிறான். ஆவிக்குரிய யுத்தம், த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கே மோசே சொல்லும் பொழுது, நான் நாளை மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். தேவனுடைய கோல் என்றால் என்ன? அதுதான் ஜெபம். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கோல் நம் பிள்ளைகளை காப்பாற்றும்படியாக அவர் கொடுத்திருக்கிற, நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிற கோல், அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கோல், நாம் பலப்படும்படியாக தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற கோல் ஜெபம், நாம் தப்பி பிழைக்கும்படியாக தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிற ஒரு கோல் என்னவென்று சொன்னால் ஜெபம். பிசாசை ஜெயிக்கும்படியாக தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறதான ஒரு கோல் என்னவென்று சொன்னால் ஜெபம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறதான ஒரு கோல் என்னவென்று சொன்னால் அது ஜெபம். நாம் சுகப்படுவதற்காக தேவன் நம் கையிலே கொடுத்திருக்கிறதான ஒரு காரியம், அந்த கோல் என்னவென்று சொன்னால் அது ஜெபம். வேத வசனத்திலே ஜெபத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் விழித்திருங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை அவர் முக்கியப்படுத்துகிறார். அவர் இரவு வேளையிலே ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவர் அதிகாலை இருட்டோடு எழுந்திருந்து ஜெபிப்பதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் ஜெபித்த விதங்கள் அநேகம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பிதாவின் மகிமையை பார்த்து அவர் ஜெபித்தார். அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அவர் நன்றி சொல்லி ஜெபித்தார். அவர் மீண்டும் மீண்டும் சொன்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார். அவருடைய இரத்தத்தின் வேர்வை, அந்த வேர்வை பெருந்துளியாய் விழத்தக்கதான கெத்சமனே ஜெபத்திலே ஜெபித்தார். தனியாக ஜெபித்தார். சீசர்களோடு இணைந்து அவர் ஜெபித்தார்.
ஜெபிக்கிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். மக்களோடு இணைந்து ஜெபித்தார். எல்லா காரியம் ஜெபம் தான் ரொம்ப கீ ஒரு பாயிண்டா இருக்குது. ஜெபத்திலே நாம் சாதாரண மனிதரோடு நம்ம கான்டாக்ட் பண்ணுவதில்லை. ஜெபத்திலே ஸ்தோத்திரம் நாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனோடு நாம் பேசுகிறோம், அவர் நம்மோடு பேசுகிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. மோசேக்கு நல்லா தெரியும் கீழே நடக்கிறது மாம்ச பிரகாரமான யுத்தம். ஆனா ஸ்தோத்திரம் அந்த மாம்ச பிரகாரமான யுத்தத்துல ஜெயிக்கணும்னு சொன்னா அந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்பது மோசேக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் ஸ்தோத்திரம் தேவன் தனக்கு கொடுத்த கோலாகிய ஜெபத்தை அவர் பயன்படுத்தி வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை அவர் நிர்மூலமாக்கி அவர் ஜெபித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும்.